பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உண்மையுள்ளவர். இந்த வருடத்தில் முதல் 10 மாதங்கள், முதலாம் மாதத்திலிருந்து 10வது மாதம் வரைக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்தார். நாம் பல நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தோம் இல்லையா? தெய்வ சமூகத்தில் நன்றி இல்லாதவர்களாக இருந்தோம், அவிசுவாசிகளாக இருந்தோம். ஆமென். சில நேரங்களில் நம்ம முறுமுறுத்தோம், ஆமென், துக்கப்பட்டோம். ஆனாலும் கூட கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து இந்த 11ஆம் மாதம் 1ஆம் தேதியை காண கிருபை செய்தார். அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அவிசுவாசியாமல் இன்னும் விசுவாசம் உள்ளவர்களாக வாக்குத்தத்தத்தை கேட்போமாக. கடந்த மாதம் அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார். ஏசாயா 58:12. ஆமென். ஸ்தோத்திரம். நீ இன்னும் கட்டுவாய், இடிக்கப்பட்டதை கட்டுவாய், புதிய பேர் பெறுவாய். ஏசாயா 58:12. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கடந்த மாதத்திலே பல மாற்றங்களை நமக்கு தந்திருக்கிறார், புதிய அனுபவங்களை நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், கண்ணார் காணும்படியாக. ஆமென். ஸ்தோத்திரம். பலர் காணாதவைகளை, ஆமென், இதுவரைக்கும் யாரும் காணாத காரியங்களே, இனியும் யாரும் காணாத காரியங்களே, ஆமென், நாம் இருக்கிறதான விஷயத்தின் மத்தியிலே, நாம் இந்த சோதனை மத்தியில் இருக்கிறோமோ, பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். கர்த்தர் இன்றைக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனமாக. ஆமென். யூடியூப்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக, யூடியூப்ல வீடியோ பார்க்குற எல்லாருக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை உபாகமம் 29:3. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே இஸ்ரவேலர் எல்லாவரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி பேசுகிற வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு தெரியும், தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் கண்ணால அவர்கள் கண்டது இன்றைக்கு வரைக்கும் யாருமே காணல. வானத்திலிருந்த மன்னாவை கொடுத்தது இதுவரைக்கும் எந்த ஜனங்களிலே நடக்கல. செங்கடலை கர்த்தர் அவர்களுக்காக விளக்க செய்தார். இன்றைக்கு எங்கேயோ ஒரு கடல் பிளந்ததாக நாம் பார்க்கல. ஆமென். நடந்ததில்லை, இன்னும் நடக்கவும் மாட்டாது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் காடைகளை வரவழைத்து அற்புதமாக நடத்தினார். வனாந்தரத்திலே ஜெயமாக கர்த்தர் அவர்களை கொண்டு போனார். இதே அதிகாரத்தில் தான் நாம் வாசிக்கிறோம். அதனுடைய 5ஆம் வசனத்திலே, நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன், உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, காலில் இருந்த பாதரட்சிகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவில்லை, திராட்சரசம் மதுவும் குடிக்கவில்லை. அதாவது அவர்கள் எதுவுமே பார்த்து கொள்ளவில்லை, அவர்கள் எதுவுமே சொரூபித்து வைக்கல. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர்களை அவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்தார். அவர்கள் கண்ணார கண்ட காரியங்கள் இதுவரைக்கும் எந்த மனுஷரும் கண்டதில்லை. அப்படி என்றால் கர்த்தர் அதே வார்த்தையை தான் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதாவது நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் பல விதமான சோதனைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே இதுவரைக்கும் ஒருவரும் கண்டிராத, கேட்டிராத, நினைத்திராத அற்புதமான காரியங்களை நம்முடைய கண்களாலே கர்த்தர் காணும்படி செய்வார். நம்மை அற்புத சாட்சிகளாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கண்ட காரியங்கள் அல்ல, புதியவைகளை நம்ம காணப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் 2ஆம் வசனத்திலே மோசே சொல்லுகிறார், எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகள், பார்வோனுக்கும் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கும் அந்த சோதனைகள் நமக்கு தெரியும். கடின இருதயம் உள்ளவர்கள். ஆமென். இஸ்ரவேல் மக்களை கடினப்படுத்த ஒடுக்கினவங்க, நெருக்கினவங்க, அவர்களை உபத்திரவப்படுத்தினவங்க, அவங்களே தேவனுடைய சித்தத்திற்கு
ஆமேன் மாறாக செயல்பட்டு தேவனுடைய சித்தத்திற்கு போக விடாமல் தடுத்தவங்களுக்கு வந்த சோதனைகள் 10 வாதைகளால் கர்த்தர் அவர்களை பாதித்தார். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளை, பெரிய அடையாளங்களையும். அடையாளங்கள் என்னது? 10 வாதைகள் வந்த போதோ இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அப்படி அற்புதமாக பாதுகாத்தார். எல்லா வாதையிலிருந்தும் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அது அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அடுத்ததாக அற்புதங்களையும் நீங்கள் கண்ணார கண்டீர்கள். யாரு? இஸ்ரவேல் மக்கள் கண்ணார கண்டார்கள். கர்த்தர் செய்த அற்புதம். கர்த்தர் ஒருபோது அவர்களுக்காக அற்புதம் செய்யல, அவர்களுக்காக எந்த அற்புதம் செய்யல. அற்புதங்கள் செய்தது யாருக்காக? இஸ்ரவேல் மக்களுக்காக. ஆமாம், செங்கடலை கர்த்தர் பிளக்க செய்தார். அது அவர்களுக்காக அல்ல. அவர்கள் நினைத்தார்கள் இவர்களை பின்தொடர்ந்து அங்கேயும் போய் தோற்கடிக்கலாம், முறையடிக்கலாம். ஆனால் கர்த்தர் இவர்களுக்காக பாதையை திறந்தார். இவர்கள் அற்புதமாக போனாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அங்கே செத்து மடிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இதெல்லாம் கண்ணாலே கண்டது யாரு? இஸ்ரவேல் மக்கள். ஆனால் கர்த்தர் இங்கே துக்கப்படுகிறார் தெரியுமா? 4வது வசனம், ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. ஏன் அப்படி கர்த்தர் வருத்தமாக பேசுகிறார்? உங்கள் கண்ணார நீங்க கண்டீங்க, நீங்க கேட்டீங்க. ஆமே, ஆனாலும் கூட கர்த்தர் யாருன்னு நம்ம இன்னைக்கும் உணர்றதில்லை. இருதயத்தில் நம்ம உணர்றதில்லை, எல்லாம் மறந்து விட்டோம். சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது கர்த்தர் செய்த பெரிய அற்புதங்களை மறந்து போகிறோம். அவன் அன்னைக்கு கண்ட காரியங்களை எல்லாம் மறந்து போகிறோம். கண்கள் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அவன் கேட்கத்தக்க காதுகள், இன்னைக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் நம்ம கேட்டவங்க. சில நேரங்களில் மறந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை மட்டும் கேட்டு வியாகுலப்படுகிறோம். அடுத்து 19ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டா இருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக்கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். அன்றைக்கு அவர்கள் மதுபானமும் திராட்சரசமும் அப்போ எதுவுமே புசிக்கல. கர்த்தர் தான் அவர்களை ஜெயமாக நடத்தினார். அவர்கள் கடின பிரயாசத்தின் மூலமாக எதுவும் அவங்க சாப்பிடல, கர்த்தர் தான் நடத்தினார். ஆனால் கொஞ்ச நாள் தாண்டும் போது அவர்கள் மன இஷ்டத்தின்படி வாழ்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, நான் மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாகிறார். அதனுடைய அர்த்தம் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். அது பெரிய பாவம். நாளே தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனாலே இந்த வார்த்தைகளை பேசுகிறார். ஆமென். கர்த்தர் இன்னும் புதிய காரியங்களை காணும்படியாக செய்வார். ஆனால் அந்த தேவனுடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக, நன்றியுள்ளவர்களாக கர்த்தரை இன்னும் விசுவாசித்து முன்னேறுவோமாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் இன்னும் ஆமென் பெரிய அடையாளங்களை, அற்புதங்களை கண்ணார காணும்படி செய்து நம்மை விசேஷித்தவர்களாக, விசேஷித்த சாட்சி உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்தை வழிநடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இயேசுப்பா, இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்காக நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்து இந்த வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே கண்ணார கர்த்தர் இன்னும் பெரிய அடையாளங்கள், அற்புதங்களை காண கிருபை செய்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே உண்மை இன்னும் உணரத்தக்க இருதயம் வேணும். உண்மையா கர்த்தா நீர் யார் என்று அப்பா ஸ்தோத்திர காணத்தக்க தான் ஆவிக்குரிய கண்களை திறந்து, அப்பா ஆவிக்குரிய சத்தங்களை கேட்க எங்கள் காதுகளை திறந்து எங்களை வழிநடத்துங்க. மன இஷ்டத்தின்படி, எங்கள் மனதிற்கு தோன்றுகிறபடி அம்மா எங்களுக்கு சுகம் கிடைத்து அப்படி சொல்லி நடக்கிறவர்களாக அல்ல அப்பா, உங்களுடைய இஷ்டத்தை செய்து நாங்கள் வாழ கிருபை தாங்க. அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா, நீர் மன்னிக்கிற தேவன், நீர் பாதுகாக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். நன்றி அப்பா, நன்றி. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.